எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னுடைய கிராபந்துல அப்படி பண்ணி வச்சுக்கோ அப்படிங்க. கிராபந்த் அப்படிங்கிறது எங்க அம்மாவுடைய மொழியில உன்னோடு பயணம் வருகின்ற பொழுது வருகின்ற காப்பு. இப்படி பிடிச்சு வச்சுக்கோம்பாங்க அம்மா. நான் சொல்ற வார்த்தையை இப்படி பிடிச்சு வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? மிக அற்புதமான விஷயம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். தயவு செய்து சோகமா இருக்காத, சோகத்தை அலோவ் பண்ணாத, கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகம் என்னை இன்னொரு திசைகளில் என்னை அழைத்து சென்றது. அந்த புத்தகத்திற்கான பெயர் என்ன தெரியுமா? ஏன் நல்லவர்கள் தவறான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புக்கு. கெவின் மெக்காரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற பிழைகளை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்கின்ற அறிவுரையை அந்த புத்தகம் எனக்கு தருகிறது. சில விஷயங்கள் உனக்கு வரும், உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னால் வந்து நிற்கும். ஆனால் உன் கையில இருக்கிற ரிமோட் மாதிரி, உன் கையில இருக்கக்கூடிய போன் மாதிரி நீ எந்த வெப்சைட் ஆன் பண்ணணும், எந்த அப்ளிகேஷனை நீ டவுன்லோட் பண்ணணும், எதை நீ பயன்படுத்தணும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் யாரும் முடிவு செய்து விட முடியாதபடிக்கு உன்னுடைய அறிவு தளத்தை விழிப்புணர்வில் வை. என் காலத்தில் நான் படிக்கின்ற பொழுது இருந்ததை காட்டிலும் மிக சவாலான சூழ்நிலையில் தான் இன்றைய காலகட்டத்தில் மாணவ கண்மணிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை எப்படி நீங்கள் சந்திக்கிறீர்கள்? நான் உனக்கு ஒரு மந்திர சொல்லை சொல்கிறேன். இன்று இரவு உறங்க போவதற்கு முன்னால் உன்னுடைய போன்லயோ அல்லது உன்னுடைய டைரியிலயோ நான் சொல்ற இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இதை கேட்கிறான் ரூமி. நான் தோற்கடிக்கப்படுகிறேன் என்றால் உடனே அவர்கள் தான் காரணம் கிடையாது. நான் காம்படிஷனுக்கு ஜட்ஜா போனேன்னா எந்த குழந்தையாவது தோத்துருச்சுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்பேன், ஏன் தோத்த சொல்லு, ஏன் தோத்த? தோற்காமல் இருப்பதற்கு நீ ஏன் முயற்சி ஏற்படுத்திக் கொள்ளவில்லை? ஆல் தி பெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒரு டைம்ல கூட தோக்க கூடாது. யூ cannot step the river twice. ஒரு முறை உன் காலடியில் நனைக்கக்கூடிய அந்த தண்ணீரை வாழ்க்கை முழுவதும் அந்த ஆற்றில் இருந்து நீ திரும்ப உன் காலடியை தொட வைக்கவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் ரகசியம். Opportunity has gone is gone. The day is gone is gone. இன்றைய நாள் இருக்கிறது என்றால் அந்த நாளை நீ எப்படி? நான் இன்றைய இளைஞர்கள் கிட்ட பார்க்கிற மிக முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? ஆர்குமெண்ட். ஆர்குமெண்டேட்டிவா இருக்கிறீங்க. Don't argue, just do understand. ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறதுக்கான காலம் வரும். அது வரைக்கும் அடை காத்து learn 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 my dear children. கற்றுக்கொண்டே இருங்கள். இந்த வாய்ப்பு என்பதை நீ 10th படிச்சது ஒரு புக்கா இருக்கலாம், +2ல ஒரு 4 புக் ரெஃபர் பண்ணுவ. ஆனா இந்த காலேஜ்க்குள்ள நீ வந்துட்டல, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 16 புக் ரெஃபர் பண்ணுவ. நீ ரெஃபரன்ஸ் தான். இங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது, ஆல் லெக்சரர்ஸ், ஆல் ப்ரொஃபசர்ஸ். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கும் காலேஜ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் அம்மா சொல்றேன். ஸ்கூல்ல உன்னை எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ்ல யாரும் உன்னை கண்காணிக்க மாட்டாங்க. நீ உன்னை கண்காணிச்சுக்கணும். நீ தப்பு செஞ்சனா அந்த தண்டனை உனக்கு கிடைக்கும். எங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. Teachers are not responsible for your failures. Lectures, time. ரெண்டு விஷயம் சொல்ற குழந்தைகளை, முக்கியமா ஆண் குழந்தைகளுக்கு சொல்றேன். கிளாஸஸை தவற விட்டுடாத, அட்டெண்டன்ஸை விட்டுடாத. லெத்தாஜிக்கா தான் தெரியும், கிளாஸுக்கு வராத மாதிரி தெரியும், வந்தாலும் அட்டெண்டன்ஸ் இப்படி தெரியும் அப்படி தெரியும். உனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், இன்னைக்கு சொல்லிக்கலாம் நாளைக்கு சொல்லிக்கலாம்னு போவ. ஆனா கடைசியா நமக்கு முன்னால் இந்த பாறாங்கல் போடப்படுகின்ற பொழுது தடுமாறி போவ. Don't miss a single class. அட்டெண்டன்ஸ் மட்டும் விட்டுடாத. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், உனக்கு பிரிட்ஜ் கோர்ஸ்ல எல்லாம் சொல்லி தருவாங்க, ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லி தர மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். 1, அட்டெண்டன்ஸை மிஸ் பண்ணாத. 2, எந்த கிளாஸ் டெஸ்டையும் மிஸ் பண்ணாத. ஃபெயிலான பண்ணாலும் பரவாயில்ல, ரீடெஸ்டுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனா எழுதிரு. கிளாஸ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாத. இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்குல்ல, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை ஃபுல்லா வாங்கு. அந்த ஃபுல்லா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீ தவற விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்ற. நீ வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் தேடிக்கொள். நீ எதை தேடுகிறாயோ, ஒரு ரகசியத்தை சொல்லவா? நான் இதை சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நான் இதை முடிவு பண்ணினேன், இருந்தாலும் சொல்லாம போறதுக்கு மனசு இல்லை, அதனால சொல்றேன். ஸ்கூல்ல காலேஜ்ல பேசினேன் சார். இப்படி ஒரு பையன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம்? ஏய் நம்புடா, உண்மைதான்டா சொல்றேன். ஆனாலும் அவன் திருப்பி கேட்கறான், நம்பலாமான்னு. ஏன்னா சொல்லப்பட்ட அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது,
அட வயசு பார்க்காம பேசிட்டனோ. என்னன்னா லட்சியம். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒருத்தன் எழுந்து கத்துறாங்க, உண்மையாவா மேடம்? நான் எதை தேடுறேனோ அது என்னை தேடுதா மேடம்? நீங்க சொன்னா அது நிஜமாவா தான் மேடம் இருக்கும். டேய், நான் அதை சொல்லலடா. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் காதை மூடுங்க, பெரியவங்க கொஞ்சம். நீங்களும் இந்த பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மேட்டர் இருக்கு. உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடி விடாதே. ஏன் கை தட்டுற? ஏன் கை தட்டுற? ஏதோ ஐடியா இருக்குதா? நான் சொல்லட்டுமா? இங்கெல்லாம் தேடினேன்னு வச்சுக்க, சரியா இருக்காது. நான் சத்தியமா சொல்றேன், நமக்குன்னு ஒன்று பிறந்திருக்குது. அது வரும், அது வந்தா போவாது, சாவர வரைக்கும் கூட தான் இருக்கும். இப்போ சொல்லட்டுமா? அது ப்ரூவ் பண்ணட்டுமா? என்ன தளலர் சார், கரெக்டா சார்? போவாதில்ல சார், கடைசி வரைக்கும் இருக்கும் தானே சார்? என்ன பிரின்சிபல் சார், போவாதா? வந்துட்டா போவாது, சரியா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நாமளா தேடனா போயிடும். அவன்கிட்ட கொடுத்துரு, அவனா கொடுத்தானா வாழ்க்கை முழுக்க நாம் சிறப்பாக இருக்கலாம். இந்த நேரம் என்ன தெரியுமா? இந்த 17 வயதிலிருந்து 20, 21 வயதிற்குள் நீ செய்ய வேண்டியது எல்லாம் கற்றல், கற்றல், கற்றல். லேர்னிங், லேர்னிங், லேர்னிங். கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நீ எதை நேசிக்கிறாயோ, எதை நீ கனவாக நினைக்கிறாயோ அது உன் காலடிக்கு வரும் என்பதற்கான சாட்சியங்களை கடவுள் உனக்கு காட்டுவார், அல்லது உன்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உன் வாழ்க்கை உனக்கு காட்டும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? எங்கே கவனம் வைக்க வேண்டுமோ அங்கே கவனம் வைக்க மறுத்து விடுகிறோம். எல்லாரும் சொன்னாங்க என்கிட்ட, தமிழ் படிச்சு என்ன பண்ண போற? நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சேன். பேசிக்கலா ஐ எம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் வாங்கின பொண்ணு. ஆனா எனக்கு என்னமோ என் உள் மனசுக்குள்ள நான் இதை படிச்சா தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். என்னுடைய தந்தையார் கூட அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தார். ஆனா என்னுடைய தந்தையார் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அவர் இறந்து போறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், எனக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளில் நீ நான் விரும்பாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்ச. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நீ மட்டும்தான் சம்பாத்தியத்தோடு புகழையும் சேர்த்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ விருப்பப்பட்ட ஒரு துறையில் நீ விருப்பத்தோடு அந்த படிப்பை படித்தாய்னு சொன்னார் எங்க அப்பா. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் அந்த கல்வி நிலையை கையில் எடுங்கள். இப்படி நான் சொல்றேன்ப்பா, வேல்யூன்னு இருக்குப்பா ஒரு விஷயம். வேல்யூ எப்படி நீ ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணுவ? how you value. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க, how you value your parents. டீச்சர்ஸ் இருக்காங்க, how you value your teachers. your friends, how you value your friends. பல நேரங்களில் இந்த ஜெனரேஷன் நான் பார்க்கிறேன். பக்கத்துல இருந்த நல்லசாமி சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட, அந்த பண்பாடே இல்லாம போயிடுச்சுங்க, பண்பே இல்லாம இருக்குங்க, மனித நேயமே இல்லாம இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது சவால் தான், ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான சவால். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், நம்மளை விட இந்த ஸ்டூடெண்ட் சூப்பருங்க, இந்த ஜெனரேஷன் சூப்பர். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட் சின்ன வயசுல? நமக்கு தெரிஞ்ச உலக பேரழகிய சோபனா ரவி தான். பாழா போன ஒரு சித்திரஹார், தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், ஒரு ஒளியும் ஒளியும், ஒரு பாடாவதியான சனிக்கிழமையில வேறு மொழி படம், ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம். இதை வச்சுக்கிட்டு PhD வெங்காய பச்சடி தயார் பச்சடி படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கையில ரிமோட் எடுத்த ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து இந்த பிள்ளைகள் வந்து இந்த கல்லூரி வாசலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே. டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து கான்சென்ட்ரேஷனா ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜெனரேஷன் நம்ம எல்லா ஜெனரேஷனை விட உயர்ந்தது. உங்களை விட நாங்க உயர்ந்தவங்க, என்னை விட குஹப்பிரியா உயர்ந்தவ, குஹப்பிரியாவை விட இந்த குழந்தைகள் உயர்ந்தவர்கள்.
next generation is really very pure.